வியூவர்ஸ், சுண்டைக்காய் துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு என்ன செஞ்சுக்கோங்க, தேவையான அளவுக்கு சுண்டைக்காவை எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு 2 2ஆ கீறி எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அடுப்பில் என்ன செஞ்சுக்கோங்க, ஒரு பாத்திரம் வச்சுட்டு நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் அதில் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆயில் ஆட் பண்ணதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி உளுந்து ஆட் பண்ணி நல்லா நினச்சிங்க பொன்னிறமாக வருங்க. வறுத்துட்ருக்கும் போதே இந்த சுண்டைக்காவையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா நினச்சிங்க வதக்கி விடுங்க. அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகா, பூண்டு, அதுக்கப்புறம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. அது போக தேவையான அளவுக்கு சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்லா என்ன செய்யுங்க, வதக்கி விடுங்க. அது நல்லா வதங்கட்டும். வதங்கிட்டு இருக்கும்போது நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா, தேவையான அளவுக்கு தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா என்ன செய்யுங்க, ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா என்ன செஞ்சுருங்க, பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா டேஸ்டியான துவையல் ரெடி. எங்கள் வீட்டில் கண்டிப்பாக என்ன செய்யுங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். தேவைன்னா உங்களுக்கு என்ன செய்யுங்க, புளியை ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிங்கன்னா துவையல் டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.